ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி இந்த மில்லட் பேட்டர் மிக்சர் இருந்துச்சுங்க நம்ம வீட்டில். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இது எப்படி நமக்கு கிடச்சிது அப்படின்னா, நம்ம தினமலர் பேப்பர் கூட தான் வந்துட்டு இந்த ஒரு நாள் வந்து இந்த பேட்டர் மிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ இருந்து இதை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்துட்டு இதை வந்து 3 பங்கு அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இதை வந்து 1 பங்கு அளவுக்கு போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. நமக்கு கரெக்டாக பார்த்தேன். இந்த கப்பில் வந்துட்டு இது 1 கப் அளவுக்கு வந்திருந்தது. இது நல்லா சலித்து சுத்தம் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக தோசை செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும் டேஸ்ட்டும். 1 கப் அளவுக்கு இந்த பேட்டர் மிக்ஸ் போட்டாச்சுங்க. கூடவே வந்துட்டு நம்ம அதே கப்லேயே 3 கப் அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இன்றைக்கி தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நிறைய மில்லட்ஸ்லாம் இருக்குதுங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா உளுந்து, ராகி, கம்பு இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. இதை நம்ம அப்படியே எடுத்து போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கரண்டியில் மிக்ஸ் பண்ணி பார்த்தேங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் ஆகாத மாதிரியே எனக்கு தோணுச்சு. சரி, அதனால கரண்டியை வச்சுட்டு கையில் கலக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நேரத்துலேயே. உப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா லைட்டாக அதிலே இருந்துச்சு. பத்தலைன்னா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் இந்த ஒரு டைம் செஞ்சு இதை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறமா இதை அடிக்கடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த மில்லட் மிக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம நார்மலாக வந்துட்டு வீட்டில் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பட் இதில் வந்து நமக்கு பேக்காக கிடைக்கிறங்காட்டி இதை எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு. அதில் அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை நார்மலாக நம்ம ஊற்றும் போது எப்படி மொறுன்னு வந்துச்சோ அந்தளவுக்கு தாங்க இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தோசை ஊற்றிட்டு மேலால் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம மூடி வச்சு சுடலாம், இல்லை திருப்பி போட்டு கூட சுடலாம். நம்ம ப்ளைன் தோசை ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் சாப்பிட்ட டேஸ்ட்டு வந்து நமக்கு இருக்குங்க. லைட்டாக எண்ணெய் எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி நம்ம இன்னொரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. இது நைட்டு வந்து நான் டின்னருக்கு தான் செஞ்சேன். ரொம்ப நாளாக செய்யணுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் செய்கிறதுக்கு டைமே இல்லைங்க. சரி, இன்றைக்கி தான் ஞாபகம் இல்லை, இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் அதை எடுத்து செஞ்சு பார்த்தேன். இப்படியே இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றி விட்டுடலாம். அடுத்ததான் வந்து சரி மல்லி சட்னி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கொத்தமல்லி நல்லா வதக்கிட்டேங்க. வதக்கி கொஞ்சம் அதில் கடலைப்பருப்பு, சீரகம், தேங்காய், வரமிளகா இதெல்லாம் கூடவே பச்சை மிளகாவும் ஒன்று சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த சைடில் வந்துட்டு ஒரு இந்த தோசை நார்மலாக அரிசி தோசை ஊற்றிக்கலான்ற ஒரு 2 அரிசி தோசையும் ஊற்றி எடுத்து வச்சுட்டு மல்லி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மல்லி சட்னிக்கும் இந்த நம்ம மில்லட் தோசைக்கும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. அது போகவே வந்துட்டு நான் காலையில் வச்ச முருங்கைக்காய் சாம்பாரும் இருந்துச்சு. அது கூடவே வச்சு நான் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம வீட்டிலலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி மில்லட் தோசைலாம் செய்ய மாட்டோம். செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பரான டேஸ்ட் தாங்க இருக்கும். தோசையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை சாப்பிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் மார்னிங் சரி சப்பாத்தி குருமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு கூடவே சட்னி கடலை கொஞ்சம், ஒரு பூண்டு, பட்டை, கிராம்பு, கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தேங்காய் பேஸ்ட் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையில் பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நமக்கு தேங்காய் பேஸ்ட்டும் இந்த சைடில் ரெடியாக இருக்குது. அதையும் எடுத்து உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இன்றைக்கி நான் இதில் வந்து மஞ்சள் பொடியெல்லாம் சேர்க்கலாம், ஒயிட் குருமா டேஸ்ட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்ருக்கேன். நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கும்போது மறக்காமல் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்த்து
வச்சு அதுக்கப்புறம் வந்து அரைக்கும்போது டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். ஒரு 2 டம்ளர் அரிசி மட்டும் மார்னிங் வச்சு விட்டுருக்கேன். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராக காயெல்லாம் வெந்து குருமா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் வேணால் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளவே வந்துட்டு சப்பாத்தி வந்து தேய்ச்சி வச்சாச்சு உருட்டி. அதனால் வந்து சப்பாத்தி கல்லும் நான் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு அப்படியே சுட ஆரம்பிச்சலாம். எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி தேய்ச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து சுட ஆரம்பிப்போம். ஒரு சிலர் வந்துட்டு தேய்க்க சுடுவாங்க. நம்ம வீட்டில் மெதுவாக தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க சுட ஆரம்பிப்போம். சப்பாத்தி சுட்டு கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் இப்போ தான் சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன். சுட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10:30 ஆகிடுச்சுங்க மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்கு. அது ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து குருமா அதுக்கு மேலே ஊற்றி அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ரொம்பவே அருமையாக தாங்க டேஸ்ட் இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வேணும், டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி மதியானத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு டிவியும் பார்த்துட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரே மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு பாருங்கள். மில்லட் மிக்ஸ் தோசை அந்த மாதிரியெல்லாம் கூட அது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.